அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 20/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஹாலிடே. ஸோ இந்தியன் ஏடிஆர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ட்ரேடே ஆயிருக்காது. இங்கே பாருங்கள் 19 வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து முந்தா நேற்று ட்ரேடான வேல்யூ. அதனால் ஏடிஆரை அப்படியே விட்டுடலாம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டேட்டா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போத் எஃப்ஐஐ டிஐஏ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் எஃப்ஐ வந்து 8000 கோடி பை பண்ணியிருக்காங்க, டிஐ வந்து 7000 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே மார்க்கெட்டில் மிகப்பெரிய வால்டாலிட்டி அப்படிங்கிறது வந்துச்சு. உங்களுக்கு நிஃப்டியை பார்த்தாலே தெரியும், எதுக்கு இவ்வளோ பெருசாக கீழே விழுந்தான்னு தெரில. அண்ட் பேங்க் நிஃப்டி எதுக்கு மத்தியானத்துக்கு மேலே வெறிகொண்டு மேலே ஏறினான்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டே வால்டாலிட்டியில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஃபால் அப்படிங்கிறது வந்துச்சு, நிஃப்டியே நல்ல ஃபால் அப்படிங்கிறது வந்துச்சு. முக்கியமாக நிஃப்டி அப்படிங்கிறது சிபிஆருக்கு கீழே டெசிசிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்டு கிட்டத்தட்ட S1க்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் both DII and FII invested around 15 crore rupees பை பண்ண நேரத்தில் நடந்திருக்கு இந்த வால்டாலிட்டி. ஒருவேளை இவங்க இவ்வளோ பை பண்ணதுனால தான் இந்த வால்டாலிட்டி வந்துச்சு அப்படிங்கிறது தெரில. ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுக்கப்புறமா எக்கனாமி டேட்டா வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து ஒரே ஒரு முக்கியமான நியூஸ் வந்துச்சு, கன்சூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா. அது எக்ஸ்பெக்டட் லெவலில் தான் வந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவில் எந்த விதமான தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தாது. நான் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் இதுவுமே எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்திருக்கு அப்படிங்கிறனால பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் எல்லாமே எந்த நியூஸுமே கிடையாது. அப்போது நேற்று நடந்த வால்டாலிட்டிக்கு எந்த காரணம் அப்படிங்கிறது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. நார்மல் டே மேபி எக்ஸ்பைரி டே வால்டாலிட்டியாக இருக்கலாம். பட் பேங்கிங் செக்டரில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லாமல் மற்ற எல்லா இண்டிசஸும் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மட்டும் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி நான் கண்டுபிடிச்சி இது வரைக்கும் நான் தேடி பார்த்ததில் எதுவுமே கிடைக்கல. இன்கேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டேக்கான இண்டிகேஷன், மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. நான் வந்து பேங்க் நிஃப்டி மேபி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், நிஃப்டி அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் என்னோட வியூக்கு டோட்டலாக நேற்று வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகிருந்தாலுமே நேற்று ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து சிபிஆர் கீழே கிட்டத்தட்ட S1க்கு பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. இட் இஸ் அ பேரிஷ் சைன். ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு டிசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டியில் ரொம்ப நாள் கழிச்சு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக உங்களுக்கு இது எல்லாமே அசெண்டிங் சிபிஆர் தான். எங்கேருந்து பாருங்கள், எஸ் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஜூன் 4லேருந்து இன்றைக்கி 20ஆம் தேதி வரைக்கும் பெருசாக உங்களுக்கு டிசெண்டிங் அப்படிங்கிறது வரவே இல்லை. இந்த இடத்துல லைட்டாக ஒரு சிபிஆர் வந்துருந்துச்சு, பட் அது டிசைனிங்காலாம் ஆகலை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டிசைனிங் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பெருசாக மேலே போக முடியாது, நிஃப்டி போக முடியாது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் அது. ஸோ இந்த டிசைனிங் சிபிஆர் என்றைக்குமே வரும்போது உங்களுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று இங்கே சிபிஆர் கிட்ட அப்படியே கீழே வருது, ஆர் S1 ட்ரெண்டிங், ஆர் இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த R1லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் அவன் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருப்பான். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் ஆச்சு. அண்ட் அகைன் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ சப்போஸ் ப்ரைஸ் வந்து இதை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபிஆர்லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 3 ஹை ப்ராபபிள் பேட்டர்ன்ஸ் வந்து சிபிஆர்லேருந்து அப்படியே மார்க்கெட், ஏன்னா ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. மேபி ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்பபிள் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிஆர்லேருந்து இந்த சிபிஆர் பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து, ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நிறையா அசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபேக் அக்கௌண்ட் இருக்கலாம், மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிபிஆரை தாண்டின உடனே ட்ரேட் எடுக்காமல் இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன் சைட் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட் கீழே போகுங்கிற மாதிரி ட்ரேட் எடுத்திங்கன்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் என்னோட ட்ரேடிங் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆகாமல் இனிஷியலாகவே மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 650ங்கிற லெவலில் R1 கிட்ட ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதோட வின்னிங் அக்யூரசி மோர் தென் 80%. நீங்கள் 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 80% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் முடியும். மீதி 20% மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவாக முடியும். ஒரு டிசெண்டிங் சிபிஆரில் R1 ரிவர்சல் வருது. அதே மாதிரி S1 ட்ரெண்டிங், மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இந்த S1 உடச்சிட்டு கீழே போகிறது. இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம நிஃப்டியை வந்து பொசிஷனலாக அனலைஸ் பண்ணிடலாம்.
ஸோ நிஃப்டியை நீங்கள் வந்து பொசிஷனலாக அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட R1 அதை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் பெருசாக ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது வரவே இல்லை. எல்லா கேண்டில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் இருக்கும், ஃபால் இருக்கும். இந்த ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் ஒரு பையிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. பட் ஸ்டில் அந்த பையிங்கால் இந்த ரெட் கேண்டிலோட ஹையை தாண்ட முடியல. அதுக்கப்புறம் கேப் சஸ்டெயின் ஆச்சு, நேற்று ஒரு ஃபால் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் பத்தலை மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பெரிய மூவ் வந்து மேலே அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மார்க்கெட் வந்து நிஃப்டி கீழே போகிறதுக்கு தான் இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் அனாலிசிஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீக் ஹைங்கிற அந்த ரேஞ்சை வந்து கீழே கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்து மேபி இந்த சப்போர்ட் கிட்ட வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொசிஷனலாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். மேலே இன்கேஸ் போச்சு அப்படின்னா 650 தாண்டி போகும்போது 800 கிட்ட இந்த மந்த்லியோட R2 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கேண்டில் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் கேண்டில் கொடுத்துச்சு, ஃபாலோட் பை எ ஹியூஜ் கிரீன் கேண்டில் அண்ட் இட் ஆல்சோ சர்பாசஸ் த R2 லெவல் இன் மந்த்லி ஜோன். மந்த்லியோட சிபிஆரில் இருக்க R2வையும் கிராஸ் பண்ணிருச்சு. நிஃப்டியால் அதை கிராஸ் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் R2 வந்து இங்கே இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி 2 நாள் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 பேரும் பேரலாக ஒரே மாதிரி ட்ரெண்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காகவும் இருக்குது, பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கும் போயிருக்கு. ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வந்து கீழேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் மந்த்லியோட R2வை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஸோ நம்ம டெய்லி சிபிஆர் அடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ்லி ஹைக் மேலே ஓப்பன் ஆகிட்டு செமையான ட்ரெண்டிங். உங்களுக்கு வந்து மந்த்லி R2 ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே R1 கிட்ட சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே போயிட்டான். ஸோ கிட்டத்தட்ட R3க்கு மேலே தான் முடிச்சிருக்கேன். செமையான ட்ரெண்டிங்கை போட்டிருக்கான். அண்டு மந்த்லியோட R2க்கு மேலே இருக்குது. எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது எப்படி ஒரு நெகட்டிவிட்டி சொல்ல முடியும். அடுத்து நம்ம டுமாரோ சிபிஆர் பார்த்துடலாம். டுமாரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு ட்ரெண்டிங் டே வந்துச்சுன்னா அடுத்து வர சிபிஆர் வந்து வைடு சிபிஆராக தான் இருக்கும். ஆனால் நேற்று நடந்த வாலடைல் மூலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைடு சிபிஆர் வரல, கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த சிபிஆரை தாண்டி கீழே போகும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு R2வையும் தாண்டி கீழே போயிடும். அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அந்த நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த S1 கிட்ட கண்டிப்பாக ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்கேஸ் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் ஆச்சுனாலுமே S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான மொமெண்டம் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா மேலே போகும். அதாவது பை அண்ட் டிப்புங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி தான் சரியாக இருக்கும். அதே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் தான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அதுதான் நம்ம இண்டிகேட் பண்ணுது நம்மளுக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி R1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போகிறதுமே உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் டைம் ஹைக்கு மேலே இருக்குது. இப்போதைக்கு சப்போர்ட் இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த லெவலாக இருக்கும். அதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஃபார்மான ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். அண்ட் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா விக்ஸ் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது விக்ஸ் அப்படிங்கிறது ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக அந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ணாது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன த்ரெட் அப்படிங்கிறது இந்தியா விக்ஸாக தான் இருக்குது. இந்தியா விக்ஸில் இருக்கிற ரைஸாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் வந்து இன்றைக்கும் விக்ஸ் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரேலி அப்படிங்கிறது வராது, கண்டிப்பாக ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதையுமே இந்தியா விக்ஸ் மேலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற அனாலிசிஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி நல்லா பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு தயாராக இருக்குது. இதுதான் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதோட இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் ட்ரெண்டாக சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு பப்ளிக் டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.